சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி. அதாவது ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கு. நம்ம வைகோ அதிரடியா அதிமுகவில் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வைரலாக பரவி கொண்டு இருக்கு. ஏன்னா கமல்ஹாசனுக்காக நம்ம ஸ்டாலின் அவர்கள் இறங்கி வந்து அவருக்கு எம்பி சீட் கொடுத்து எம்பியாகவும் ஆக்கியிருக்காரு. இதை பிடிக்காத நம்ம வைகோ அதிமுக கூட ஜாயின் பண்ண போகிறதா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறதா இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே தீவிரமாக பரவிட்டுருக்கு. இதை பற்றின ஒரு சின்ன செய்தியை தான் இப்போ பார்ப்போம். திமுகவின் கூட்டணியில் பல ஆண்டுகளாக இருந்து வரும் வைகோ மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு. அவர் நிறைய தடவை மத்திய அரசை விமர்சனம் செஞ்சு திமுக காசரை பேசியிருக்காரு. ஆனால் இப்போ திமுக நம்ம மதிமுகவுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கல எனவும் அதன் காரணமாக தான் வைகோ அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போக போகிறாரு அப்படின்னு செய்திகள் பரவி கொண்டிருக்கு. ஆரம்பத்தில் 2021 தேர்தலில் வைகோ அவர்களுக்கு 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் சூரியன் சின்னத்தில் தான் நீங்கள் போட்டியிட வேண்டும், அப்போது தான் உங்களுக்கு 6 தொகுதிகள் வழங்கப்படும். நீங்கள் தனித்து உங்கள் சின்னத்திலே போட்டியிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 தொகுதிகள் தான் வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ 2026 தேர்தலில் அவருக்கு ஒரே ஒரு தொகுதி தான் ஒதுக்கியிருக்காங்களாம். இதனால் வைகோ அவர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனித்து உங்கள் சின்னத்தை வச்சு போட்டியிடக்கூடாது, திமுக அப்படின்ற சின்னத்தில் தான் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்ற கண்டிஷன்ஸையும் அவங்க போட்டிருக்காங்களாம். இதனால தான் பார்த்திங்கன்னா வைகோ ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற போகிறதா ஒரு தகவல்கள் பரவிட்டுருக்கு. இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க திமுக அவர்கள் மீண்டும் உங்களுக்கு 6 தொகுதிகள் நாங்கள் ஒதுக்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். எங்களுக்கு 6 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கி தந்திருக்கீங்க, மேலும் உங்கள் சின்னத்திலே நீங்கள் போட்டியிட சொல்கிறீங்க. இது எங்களுடைய சின்னம் மற்றும் கட்சி வளரத்துக்கு எப்படி உதவி செய்யும்? இதனால் ரொம்பவே ஆதங்கம் அடைஞ்சிருக்காரு வைகோ அவர்கள். மேலும் கமல்ஹாசனுக்கு இருக்கிற தகுதி கூட எங்களுக்கு கிடையாதா? மாநிலங்களவை எம்பி பதவி எங்களுக்கு தரவே இல்லை. ஆனால் கமல்ஹாசன் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு அவருக்காகோசரம் நீங்கள் பார்த்து தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதனால் வைகோ மற்றும் திமுக கட்சி தலைவர் ஸ்டாலினுக்குள்ளே மிக பெரும் உட்பூசல்கள் ஏற்படுறதா சொல்லப்படுது. இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது என்று.